இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா பெண்கள் குழந்தை பெத்துக்காம சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேடா குழந்தைய விக்கிறாங்க. அதை இந்த லேடி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து பில்ல போட்டு வாங்கிட்டு போறா. சடனா கண்ண முடிச்சு பார்த்தா அது எல்லாமே வெறும் கனவா இருக்கு. ஆனா இவ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற உலகமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருக்கா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செயற்கையான முறையில ஒரு பாடு மூலமா குழந்தைய பெத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடம்புல சுமந்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சோ சேஃபா இந்த மாதிரி பாடு மூலமா பெத்துக்கிறது தான் ஆரோக்கியம் நம்புறாங்க. அதுக்குன்னே ஒரு பாட் சென்டரை வச்சு நடத்துறாங்க. அதுல அப்பா அம்மா ரெண்டு பேரோட உடம்புல இருந்தும் ஸ்பெர்மியும் கருமுட்டையும் எடுத்து இந்த பாடுக்குள்ள வச்சிடறாங்க. அந்த பாடுக்குன்னு தனியா ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆப்ல குழந்தைக்கு என்னென்ன டேஸ்ட் பழக்கணும், என்னென்ன மியூசிக்கை கேட்க வைக்கணும்னு பேரண்ட்ஸே சூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. இது எல்லாத்தையும் ஆரம்பத்துல சம்மதிச்சுதான் இந்த பாட் சென்டர்ல அவங்க குழந்தையை உருவாக்குறாங்க. ஆனா போக போக இவங்களுக்கு பாடு மூலமா செயற்கையா உருவாக்கின குழந்தையா இருந்தாலும் பிறக்கிறதாவது நேச்சுரலா அதுக்கான பீரியட் முடிஞ்சுதான் பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பாட் சென்டர்ல புக்கிங் அதிகமா இருக்கவும் ஒரு மாசத்துல குழந்தைய எடுத்து இன்குபேட்டர்ல வைக்கணும்